ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். பாண்டி கண்ணம்மாட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு. அதனால கண்ணம்மா அவரோட கண்ணத்திலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, தனியா இருக்கிற பொண்ணுனா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? இந்த காலத்துல ஒரு பொண்ணு குழந்தைகளோட தனியா வாழவே கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி தனியா அந்த பொண்ணு இருந்தா தப்பு பண்ண கூப்பிட தோணுமா உங்களுக்கு அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி வாலாட்டின இல்ல அப்படின்னா வேற யார்கிட்டையாவது வாலாட்டினேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கண்ணம்மா. கண்ணம்மா இப்போ வீட்டுக்கு வந்தது ரொம்ப கோபமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தாமரை பாங்க வராங்க. என்னாச்சு கண்ணம்மா, உன்னோட முகமே சரியில்லை, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் டாக்டர் உன்ட்ட ஏதாவது வம்பு இழுத்தாரா, உன் கையை பிடிச்சி இழுத்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா இப்போ தாமரைட்ட பாண்டி பத்தி சொல்றாங்க. புருஷன் இல்லாம தனியா தானே இருக்கிற, நான் வேணா உன் தனிமையை போக்கட்டுமா, உன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கட்டுமா, நேற்று தப்பா பேசினாங்கா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அதான் கோபம் வந்து அவன் கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிட்டேங்கா அப்படின்னு சொல்றாங்க. என்ன கண்ணம்மா சொல்ற, அந்த பாண்டி ரொம்ப பொல்லாதவனாச்சே அப்படின்னு சொல்றாங்க தாமரை. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து எந்த பொம்பளை பிள்ளையும் அவன் முன்னாடி கூட போகாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் உன்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் கண்ணம்மா, நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்றாங்க தாமரை. கண்ணம்மா சொல்றாங்க, ஏன்ட்டெல்லாம் அவனோட பாச்சா செல்லுபடி ஆகாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்னை நெருங்கி வந்தானா அவனை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேங்க்கா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மாட்ட தாமரை சொல்றாங்க, நீ கொஞ்சம் பொறுமையா இரு கண்ணம்மா, அதே நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா லட்சுமி இப்போ சண்டே நைட் ஆனதுனால கண்ணம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் இங்கேயே இருந்துறேன் டாடி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. பாரதி சொல்றாரு, கோட் சாட்டர்டே சண்டே மட்டும்தாம்மா உன்னை என் கூட இருக்க சொல்லுச்சு, இன்னைக்கு சண்டே நைட் ஆகுதுல்ல, உனக்காக அம்மா காத்துட்டு இருப்பாங்க, நீ அங்க போமா அப்படின்னு சொல்றாரு. டேடி பொண்ணு தானே, டேடி சொன்னா கேப்பேல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உங்க கூடவே இருக்கணும்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. நான் அங்க போயிட்டா நீங்க இங்க தனியா இருப்பீங்கல்ல, உங்களை யாரு பாத்துப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. பாரதி சொல்றாரு, அதான் கணபதி இருக்கிறாரு, அவர் பாத்துப்பாருமா, நீ கவலைப்படாத என்னை பத்தி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அம்மாவும் பிடிக்கும் உங்களையும் பிடிக்கும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கவே முடியாதாப்பா, ஏன் அம்மா உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. நீ கவலைப்படாத லட்சுமி, சீக்கிரமாவே அம்மா என்ன புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றாரு பாரதி. நீ அங்க போய் டாடிக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி சொல்றாங்க, சரிப்பா, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா லட்சுமின்னு ஒரு குரல் கொடுங்க, நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கிளம்புறேன்ப்பா, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க லட்சுமி. பாரதிக்கும் லட்சுமி போறத நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபீல் பண்ணி அழுறாரு. லட்சுமி இப்போ கண்ணம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. லட்சுமியை பார்த்த உடனே ஹேமா கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்க வந்த, அந்த டாக்டர் வேணும்னு தானே அங்க போன, நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. லட்சுமி சொல்றாங்க, எனக்கு அப்பா வேணும்னு தான் போனேன், ஆனா அம்மா வேணான்னு சொல்லிட்டு ஒன்னும் போகலையே அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் சொன்னதுனால சாட்டர்டே சண்டே 2 நாளும் நான் அப்பா கூட இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ஹேமா சொல்றாங்க, அதான் அங்க போயிட்டு எல்லாம் அங்கேயே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் ஓன்ட்ட பேசல, நான் என் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. என்னம்மா நீ ஏமா அமைதியா இருக்கிற, உனக்கும் நான் இங்க வரது பிடிக்கலையாமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும் அப்பாவையும் பிடிக்குமா, அதனாலதான் நான் அப்பா பாக்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்றாங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் தானமா நான் அப்பா கூட இருக்கிறேன், மண்டே டு ஃப்ரைடே நான் உன் கூட தானமா இருக்கிறேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. நீ ஏமா பதில் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிற, உனக்கு என் மேல ஏதாவது கோபம்னா என்ன அடிச்சிருமா, பேசாம மட்டும் இருக்காதமா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. கண்ணம்மா லட்சுமிட்ட சொல்றாங்க, அழாத லட்சுமி, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐ லவ் யூ லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி கண்ணம்மாவை பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹேமா ரொம்ப கோபப்படுறாங்க. அவளை பார்த்து எதுக்குமா ஐ லவ் யூன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கோபமா எழுந்து போயிடுறாங்க. அடுத்ததா பாண்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாண்டிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கண்ணம்மா உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டா, நீயும் அவளை பதிலுக்கு அசிங்கப்படுத்தணும் பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்கு சமையல் பண்ண போறது அந்த கண்ணம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா மயக்க மருந்து கொடுத்து அந்த கண்ணம்மாவை தூக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாண்டி சொல்றான், அந்த கண்ணம்மாவை நான் தொடாமலே அசிங்கப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றான். நான் சொல்ற பிளானை மட்டும் எல்லாரும் கவனமா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனோட பிளானை பத்தி எல்லாத்தையுமே சொல்றான். அடுத்ததா மறுநாள் கண்ணம்மா அந்த ஃபங்க்ஷன் வீட்டுல வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. சமையல் பண்றவர் சொல்றாரு, நான் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேமா, நீ ஸ்வீட் மட்டும் பண்ணிருமா அப்படின்னு சொல்றாரு. ஸ்வீட் பண்றதுக்கு பாதாம் முந்திரி நெய் எதுவுமே இங்க இல்லையேனே அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. அந்த சமையல்காரர் சொல்றாரு, அதெல்லாம் விலை அதிகமான பொருள்னால வாட்ச்மேன் வாங்கி மணமகன் ரூம்ல வச்சுட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. நீ அதை போய் எடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா அதை எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த ரூமுக்கு போறாங்க. பாண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாண்டிக்கு கால் பண்றாங்க, கண்ணம்மா இப்போ மேலதான் வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சான்ஸ் தான் நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க.
பாண்டி இப்போ மனசுல நினைக்கிறாரு, என்னவா அடிச்சு அசிங்கப்படுத்தின கண்ணம்மா, நீ வா உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.